friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். லாஸ்ட் வீடியோல வந்து மித்ராவோட நட்சத்திர பர்த்டேக்கு வந்து பட்டு பாவாடை எடுக்க போயிருந்தோம் அப்படினு சொல்லி வீடியோ வந்து போட்டுருந்தேன். அதுல வந்து ஒரு क्वेश्चनமே வந்து கேட்டிருந்தேன். நான் என்ன பட்டு பாவாடை எடுத்துர்ப்பேன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க அப்படினு. ஒரு சிலர் கரெக்ட்டா தான் வந்து கெஸ் பண்ணிருந்தீங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பட்டு பாவாடை தான் வந்து நான் அவளுக்கு எடுத்துர்ந்தேன். இது வந்து டார்க் கிரீனும் இல்லாம எமரால்ட் கிரீனும் இல்லாம ஒரு மாதிரி ஒரு டிஃபரண்டான கிரீன்ல வந்து ஒரு டார்க் பிங்க் கலர் பார்டர்ல வந்து வரும். அதே மாதிரி ப்ளவுஸுமே வந்து இந்த டார்க் பிங்க் கலரில் தான் வந்து வரும். இது வந்து ஆக்சுவலி ஒரிஜினல் காஞ்சிபுரம். இதோட ப்ரைஸுமே வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு பாவாடைனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இதோட ஆக்சுவல் ரேட் வந்து 3600 சம்திங். பட் அந்த டைமில் வந்து ஆடி தள்ளுபடி வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் ஒரு 10% டிஸ்கவுண்ட் போக 3000 சம்திங் 3200 கிட்ட வந்து ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த பட்டு புடவை தான் வந்து நான் எனக்கு வந்து எடுத்திருந்தேன். எனக்குமே வந்து கிட்டத்தட்ட அதே டார்க் க்ரீனில் வந்து ஒரு மாதிரி மெரூன் கலரில் பார்டர் வச்சு வரும். ப்ளவுஸுமே வந்து அதே மெரூன் கலரில் தான் வரும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 7600 கிட்ட. இதுக்குமே வந்து 10% டிஸ்கவுண்ட் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து நாங்கள் 2 பேரும் வந்து சூஸ் பண்ணியிருந்தது. இன்னும் ஸ்டிச் பண்ணி கைக்கு வந்து கிடைக்கல, ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கோம். ஸ்டிச் பண்ணி வந்த பிறகு அதோட லுக் வந்து எப்படி இருக்குங்கிறத நான் வந்து லேட்டர் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். 2 ட்ரெஸ்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து குவிக்காக வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து மெயினாக பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நார்மலாகவும் வந்து சாப்பிடலாம். சொரக்காய் கூட்டு தான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே காஞ்ச மிளகா வேணும்னா கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதும் வந்து சொரக்காவை வந்து தோல் எடுத்துகிட்டு குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. எனக்கு டெலிவரி ஆன டைம்லலாம் வந்து எங்கள் அம்மா வந்து அடிக்கடி இதை வந்து வச்சுருவாங்க. வீக்லி ஒரு த்ரைஸாவது வந்து இந்த கூட்டு வந்து வச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து பால் நல்லா சுரக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது மட்டும் சாப்பிட்டா பால் சுரக்குமா அப்படின்னு கேட்டால் வந்து கிடையாது. நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீட் பண்ணுறோமோ அதுக்கு தக்கனதான் வந்து பாலுமே வந்து சுரக்கும். அதனால் வந்து இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் மதராக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நிறைய மில்கை வந்து நீங்கள் வெளியே எடுக்கணும். ஸோ எவ்வளோ தூரம் வந்து எடுக்கிறோமோ அதுக்கு தக்கனதான் வந்து நம்மளோட சப்ளையுமே வந்து கூடும். ஸோ இது ஓரளவு வதங்கின பிறகு வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க. சொரக்காய் வந்து ஜென்ரலாக கொஞ்சம் குயிக்காகவே வந்து குக் ஆகிடும். அதனால் ரொம்ப தண்ணியும் வந்து ஆட் பண்ணிட வேண்டாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து குழஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மூடி வச்சுருங்க. சொரக்காய் நல்லா வெந்துரட்டும். அந்த டைமில் வந்து நம்ம இதுக்கு தேவையான அரப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த கூட்டை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்குமே வந்து கொடுக்கலாம். ஏன்னா வந்து அவங்களுக்கும் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுதான். நான் தான் முன்னாடியே சொன்னது தான், பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் மட்டும் சாப்பிட்ணுன்னு வந்து கிடையாது. அவங்க சாப்பிட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிஷியல். மற்றபடி எல்லாத்துக்குமே வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து இருக்குது. அதனால வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இதுக்கு வந்து தேவையான அந்த அரப்பு ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு மிக்சர் ஜாரில் வந்து தேங்காய், அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் நல்ல மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பல் பூண்டு, ஒரு 4 to 5 பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சி எடுத்துருங்க. நல்ல நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைக்கணும்னு வந்து கிடையாது. ஓரளவு கொரகொரப்பான பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. நான் இதில் யூஸ் பண்ணுற மிக்சி வந்து அகாரோவோட ரீஜென்சி மல்டி ஃபங்க்ஷனல் பிளெண்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நிறைய வீடியோஸில் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க இங்கே எந்த மிக்சி என்ன மிக்சின்னு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸை வந்து அந்த வீடியோலேயே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த டைமில் வந்து சொரக்காவுமே வந்து நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் வந்து பரவாயில்ல. அதுக்கு முன்னாடியே வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து பாசி பருப்பை வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த பாசி பருப்பையும் இதோடவே வந்து சேர்த்து ஆட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த அரைப்பையுமே வந்து சேர்த்து வந்து ஆட் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. உப்பு எதுவும் பத்தலை அப்படின்னா வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து துவரம் பருப்பு போட்டும் வந்து பண்ணலாம். பட் ஜென்ரலாக வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு வந்து துவரம் பருப்பு வந்து கொடுக்க மாட்டாங்க, கேஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பாசி பருப்பு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஓரளவு அப்படியே கொதிக்க விட்டுருங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. கூட்டாட்டு இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து கெட்டியாக கொஞ்சம் சுண்டை வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்றப்பவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போயுமே எங்கள் வீட்டில் இதை அடிக்கடி வந்து செஞ்சிட்ருப்பேன். ஏன்னா மாறனுக்கும் மித்ராக்குமே இது ரொம்ப பிடிக்கும்.
இப்போ வந்து சிம்பிளாக ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான். லிட்டில் செரி ஃபுட்ஸ் அப்படிங்கிற பேஜில் இருந்து வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மாறனுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தது வந்து பேன் கேக் மிக்ஸ். அதுவுமே வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஜோவர் அண்ட் மேங்கோ போட்டு வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கூடவே வந்து பான்யார்ட் மில்லட் நூடுல்ஸ், அப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து காக்ரா, அப்புறம் அவங்களோட லட்டூஸ் இதெல்லாமும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். லட்டுவில் வந்து 2 ஃப்ளேவர் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஃபிக் அண்ட் டேட்ஸும் காஜு பிஸ்தாவும் ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோடவே வந்து இந்த ஆம்லா ப்ராஷும் வந்து வாங்கியிருந்தேன். ஆம்லா ப்ராஷ் வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் கொடுத்தா வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய ரீல்ஸ் இதை வந்து ஷேர் பண்ணி நான் வந்து பார்த்துருக்கேன். அதனால் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ மாறனுக்கு டெய்லி வந்து அந்த ஆம்லா ப்ராஷில் ஒரு ஸ்பூன் நான் கொடுத்துட்டு தான் வந்து இருக்கேன். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், நான் ரேட் அஃபோர்டபுள்னு சொல்லவே மாட்டேன். பட் வந்து ப்ராடக்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுனா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அஞ்சனா 10 அப்படிங்கிற டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டுமே வந்து கிடைக்கும். ஸோ தேவைப்பட்டுனா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் கூட வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து இருக்குது. ஸோ செக் பண்ணது இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். பேன் கேக் மிக்ஸு, மில்லட் பவுடர்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. தேவைப்பட்டுனா வந்து செக் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்குறப்பவே வந்து இந்த டிஸ்கவுண்ட் கோட் வந்து உங்களுக்கு அப்ளிகபிளாக தான் வந்து இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. சாஃப்ரான் ஜெல் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதனால் வந்து சாஃப்ரான் ஜெல் பண்ணிவிட்டு அதை தான் வந்து கண்டெய்னர்ஸில் எல்லாமே வந்து போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதனால் அதை தான் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுதான் வந்து சாஃப்ரான் ஜெல். உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஆக்சுவலி அனுஷா பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸை வந்து நான் டேக் ஓவர் பண்ணி வந்து பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப வந்து மார்க்கெட்டிங் நான் இப்போ பண்ணுறதில்ல. பட் வந்து ஸ்டில் நான் இந்த பிஸ்னஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். மிஷா ஹார்ட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் சேல் பண்ணுறேங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் வந்து இந்த சாஃப்ரான் ஜெல். இது வந்து சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஆக்சுவலி வீடியோவில் வந்து பேக் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த பவுலில் மிச்சம் இருந்ததெல்லாம் அப்படியே வலித்து என்னோடய மூஞ்சியில் வந்து அப்ளை பண்ணிட்டு தான் நான் வந்து சமையல் வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ பிரைட்டாக வந்து ஃபேஸ் இருந்துச்சு. சுதனே பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. இந்த சாஃப்ரான் ஜெல்லோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300+ ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து வரும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து கோல்டன் சீரமும் வந்து பண்ணியிருந்தேன். இதோட பெனிஃபிட்ஸ் அது எல்லாமே வந்து மிஷா ஹார்ட் பேஜில் வந்து போட்டிருப்பேன். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் பேஜில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போல்லாம் வந்து மித்ராவை இந்த ஹை சேரில் உட்கார வைக்க போகிறோம் அப்படின்னாலே வந்து உட்கார மாட்டுக்கா, காலை வந்து மடக்கவே மாட்டுக்கா, அப்படியே வந்து நின்றுக்கிட்டே இருக்கா. நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப் வந்து ஆட் பண்ணேன். ஈவினிங்க்கு மேலே வந்து ஆஸ் யூஷுவல் பால்கனியில் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி நான் பால்கனியில் இருக்கிறோன்னு சொல்லி போட்டிருந்தப்ப நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பால்கனி வந்து சேஃபாக செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பால்கனியில் வந்து ஒரு சைடு வந்து டோர் இருக்குது, ஃபுல்லாகவே வந்து கிரில் போட்டு தான் இருக்குது. ஒரு சைடு ஸ்டேர்கேஸ் கிட்ட மட்டும் வந்து ஓப்பனாக இருக்கும். பட் நான் அந்த சைடு வந்து கிட்ஸை வந்து விடுறதில்லை. அதனால் கம்ப்ளீட்லி சேஃப் தான். அதே மாதிரி அவங்க பால்கனியில் இருக்கும்போது நான் அவங்க கூடவே தான் வந்து இருப்பேன். அதனால் பயப்பட வேண்டாம். கேர் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சொரக்காய் கூட்டு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே சொரக்காய் கூட்டில் வந்து நீங்கள் சொரக்காய்க்கு பதில் சவ் கூட்டை வந்து போட்டு பண்ணலாம். அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ப்ரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் வந்து சொரக்காய் போட்டே வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மில்க் எக்ஸ்க்ரீஷன் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டை எனக்கு இனிமேலும் கொடுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயுமே நிறைய வந்து ஆட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா.